ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஃபலாஃபல் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, கொண்டக்கடலையில் ஒரு வடை ரெசிபி மாதிரி, இல்லைனா கோலா உருண்டை, கோஃப்தா உருண்டை, நீங்கள் எப்படினாலும் சொல்லிக்கலாம். இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஈத் ஸ்பெஷல் ரெசிபி தான். இது முஸ்லீம்ஸ் ரமதான் டைமில் நிறைய பேர் செய்வாங்க. செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 3 கப் அளவுக்கு நான் ஊற வச்ச கொண்டக்கடலை எடுத்துக்கிறேன். 1 கப்புன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ 3 கப்புன்றது 300 கிராம் அளவுக்கு இருக்கும். 1/4 கிலோவுக்கு மேலேயே தான் இருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை சாஃப்டாலாம் நீங்கள் அரைக்கக்கூடாது. கொரகொரப்பாக இருந்தால் தான் நீங்கள் சுட்டு எடுக்க முடியும். சாஃப்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடவே கூடாது. இது லாஸ்ட் வரைக்கும் இந்த ரெசிபிக்கு தண்ணியே தேவைப்படாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜார்லேயே 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2லேருந்து 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளோ நாள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கை நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது க்ரீன் கலரில் தான் இருக்கும் உள்ளுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்லை. இப்போ இதெல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ மசாலா பொருள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உப்பு பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி மிளகாய் ஆட் பண்ணுறதுனால நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். எல்லா மசாலாவும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கலாம். ஏன் நான் கரண்டியில் எடுத்து உருட்டுறேன்னா எல்லாமே ஒரே சைஸில் உங்களுக்கு உருண்டைகள் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் கையில் உருட்டும் போது ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். இதே மாதிரியே கரண்டியை வச்சு நீங்கள் அழுனிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக எல்லாமே ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் கிடைக்கும். இதை நீங்கள் உடனே உருட்டி ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நல்லா அந்த உருண்டை உதிராம உங்களுக்கு நீட்டா வரும். ஏன் அப்படி சொல்றேன்னா இதுல நம்ம வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம். டைம் ஆக ஆக உங்களுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ டக்குன்னு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க செஞ்ச உடனே. இதை நீங்க உருட்டி டைரக்டா அப்படியே ஆயில ஃப்ரை பண்றீங்கன்னா தாராளமா நீங்க ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஒருவேளை நீங்க உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஆயிரும். அதிக மாய்ச்சர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆயில போட்டோடனே விரிசல் விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உதிர்ந்து போயிடும். ஸோ டக்குன்னு உருட்டிட்டு உடனே போட்டு எடுத்துருங்க. இல்லைன்னா என்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த பால்ஸ் உடையாமல் உங்களுக்கு நீட்டாக வரும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரியாது. இப்போ நம்ம ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் சிம்மில் வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு பால்ஸ் நான் போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா லோ டு மீடியமில் ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா வெளியில் இருக்க மாவு உங்களுக்கு நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டியை வச்சு நல்லா திருப்பி விடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கரண்டியை கொண்டு வரணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த கரண்டியை வச்சு கிண்டிட்டிங்கன்னா அது பிரிய ஆரம்பிச்சிடும். விரிசல் விட்டுச்சுன்னா அப்படியே அந்த எண்ணெய் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பே கிடைக்காது. ஸோ நல்லா இந்த மேல் மாவு கொஞ்சம் ட்ரை ஆகி நல்லா ஹீட் ஆகி நல்லா ட்ரை ஆகி செவந்து வரணும். அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு லைட்டாக திருப்பி விடுங்க. நல்லா திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சா. இந்த மாதிரி வந்த முன்னாடி அதுக்கப்புறம் ஈவனாக இந்த எண்ணெயை மேலே தெளிச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணால் பிடிக்காது. அதனால நான் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலர் வேணும்னா நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிவிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. ஒரு பால் கூட எனக்கு உடையல, நல்லா விரிசல் இல்லாமல் அழகாக நீட்டாகவே வந்திருக்கு. இதே மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அப்படி நீங்கள் தெரியாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரொம்ப தண்ணியாயிருச்சு மாவு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் இல்லைனா அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே டைரெக்டாக ஃப்ரை பண்ணிடுங்க. இல்லைனா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபலாஃபல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணுவாங்க. அது ஹூமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யறதுன்றதை பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வெடிச்சு வரும். அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளை கருக விட்டுறாதீங்க. நான் லைட்டாக அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்குள்ள லைட்டாக கறியிருச்சு. நீங்கள் முன்னாடியே எடுத்துருங்க. இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஆலிவ் ஆயில் தான் ஆட் பண்ணுவாங்க. என்கிட்ட இல்லை, அதனால நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நல்லெண்ணெய் பச்சையாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு லைட்டாக கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் வேக வச்சு கொண்டக்கடலை வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 50 கிராம் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி வந்து நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரதுக்காக ஐஸ் கியூப்ஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். அதுக்காக வந்து நம்ம இப்படி ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து எத்தனை வேணுமோ நீங்கள் அத்தனை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் வந்து லெமன் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி லெவலப் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் வந்து நல்லா டெக்கரேஷனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து மேலே லைட்டாக வந்து டெக்கரேஷனுக்கு ஆட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பராக சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபலாஃபலை ரெடி பண்ணிடலாம். நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து தனியாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நீட்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நிறைய பேருக்கு ஃபலாஃபல் உள்ளுக்கு வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா நிறையா வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து நல்ல க்ரீனிஷ் கலரில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிச்சு பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த ஃபலாஃபலை இந்த சாஸோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மயனேஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும்னா அதை விட இது ரொம்பவே ஹெல்தி. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சாஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் எல்லா ரெசிபிக்கும் நீங்கள் இந்த சாஸ் தான் செய்வீங்க. அதே மாதிரி இந்த ஃபலாஃபலும் எப்போவாது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இல்லை வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு என் கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.